ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற. சிந்து பைரவியில் வந்துட்டு நம்ம சிந்து இருக்காங்களே, சிந்துவும் சிவாவும் இருந்துட்டு நான் உனக்கு சமைச்சு வச்சிருக்கேன்ப்பா சாப்பிடுப்பான்னு சொன்னதை நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னோன்னே அன்னபூர்ணி பேரை சொன்னோடனே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. உட்காந்து சாப்பிட்றாரு நல்லா இருக்குன்னு சாப்பிட்றாரு எடுத்து வைக்க சாப்பிட்டுட்டே இருக்காரு. பல நாள் பட்னி கடந்தவன் மாதிரி என்னப்பா இப்படி சாப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, எனக்கும் பச்சிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிந்துவோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. ஐயோ ஒன்று கூட வைக்க மாட்டான் போல, போச்சா சொலமுத்தா அன்னைக்கு பட்னியாங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு உனக்கு எதுவும் இல்லையா? இல்லைம்மா, அது ரவுண்டு போகும்போதெல்லாம் நீ யோசிச்சிருக்கணும். காணும் 12 பொறி அமைக்கிட்டு புல்லோசர் மாதிரி உட்காந்துருக்கா பாரு, அந்த மாதிரி ஆயிடுச்சு உங்களோட ரியாக்ஷன். இல்லை ஒன்றும் இல்லை டாக்டரே, நான் என்ன ஒரு நாள் சாப்பிடலன்னா செத்தா போயிட போகிறேன், பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. உடனே இதை கேட்டோன்னே ஆகிற லெவலில் பேசிட்டாலே நம்ம பொண்டாட்டி இறக்கம் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க போய் பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் அதோ தூரத்தில் நின்று பார்த்து சைட் அடிக்கிறாங்களாமா. யாருடா யோசிக்கிறீங்க? சைட் அடிக்க தான் தெரியும், தனக்குன்னு சமைச்சு கொடுக்குற பொண்ணை பற்றி என்னைக்கடா யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்குன்னு எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. யோசிக்கிற ஆண்களும் இருக்காங்க, வீட்டில் சமைச்சு கொடுக்குறவங்களும் இருக்காங்க. சமைச்சு கொடுக்குற புருஷன் கிடைக்க புண்ணியம் பண்ணியிருக்கணும் அந்த பொண்ணு. எந்த ஜென்மத்தில் புண்ணியமோ இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறான்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எலின்னு இவங்க அடித்தால பறைய தாங்க முடியலங்க. அதாவது சிவா கிட்ட படுக்கிறதுக்காக போய் சொல்லிட்டாங்க. இங்கே இது நடந்தாலும் நம்ம ஆறுமுகம் ஒரு பக்கத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிச்சுக்க நம்ம ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்த பைரவி ஆபத்தில் மாட்டிக்கிட்டாங்க. காப்பாற்ற வந்த நம்ம சஞ்சய், இப்படி பல பேர் இருக்காங்க.